ஹாய் கைஸ் திஸ் இஸ் டீவ் டைரி. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் வந்து பாப்பா காது குத்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்னா எங்கள் மாமனாரோட காது குத்து தான். ஏன்னா அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே காது குத்துனது இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து பாப்பாவுக்கு காது குத்து எப்போ நடக்குதோ அப்போ குத்திக்கலாம்னு சொல்லி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணார். ஸோ இப்போ பாப்பாவுக்கு காது குத்து வந்துருச்சு இல்லையா. ஸோ இவருக்கும் சேர்த்து வந்து காது குத்துனாங்க. நான் ரொம்பவே ஐயோ இவ்வளோ பெரிய வயசில் காது குத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் அவர் எப்படி அந்த வலியை தாங்கிப்பார் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஆனா, அவரு லைக் குத்துறாங்க. ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருந்தாங்க. நீங்களே பாருங்களேன். அந்த வாழைப்பழத்தலாம் வச்சு ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே. செம்ம ஃபன்னா போயிட்டு இருந்தது. பக்கத்துல இருக்கவங்க தான் அவங்களோட தாய்மாமன். ஏன்னா, இப்போ பாப்பா வந்து தாய்மாமன் மடியில தானே வச்சு காது குத்தணும். அதே மாரி எங்க மாமனார அவங்க மடியில உட்கார வச்சு காது குத்த சொல்லி ஃபன் பண்ணாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நான் வீடியோல தாங்க பார்த்தேன். நேர்ல வந்து அந்த காது குத்துற அந்த டைம் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா பாப்பா அழுதுட்டே இருந்ததுனால தூக்கிட்டு போயிட்டேன். லைக் ஏதோ அழுந்தாரா? இது பண்ணாரா? அது பண்ணாரான்னு அங்க இருக்கிறவங்கட்ட கேட்டேன். இல்ல. ஏன் அப்டின்னா, இவரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப உழைப்பாளிங்க. நெறைய வந்து வலியெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவரு வொர்க் பண்ற இடத்துலயுமே ஆக்சிடென்ட் நடந்து அதுலேருந்துலாம் மீண்டு வந்திருக்காரு. அதனால அவருக்கு இந்த வலிலாம் பெருசாவே தெரியல. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வலி தெரியாம டக்கு டக்குன்னு குத்திட்டாங்க. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் டே அந்த வலி இருக்குமா அப்டின்னா, இவருக்கு இருந்தது. பாப்பா அத ரியாக்ட் பண்ணல. பட் இவருக்கு வந்து அந்த பெயின் இருந்தது. அப்ப சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அப்டின்ற மாரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இது ரொம்ப நல்லா இருந்தது.